ready. அமெரிக்காவோட பொருளாதார கட்டுப்பாடு அதே போல ராணுவ மேலாதிக்கம் இந்த ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் சவால் விடுக்கக்கூடிய வகையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகளை ஈரான் மேற்கொண்டிருக்கிறது. அமெரிக்க டாலர் மற்றும் ஸ்விஃப்ட் வங்கி பரிவர்த்தனையை சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்கு பிரிக்ஸ் அமைப்பு முன்வர வேண்டும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்த தொடங்கி இருக்கிறது. ஸ்விஃப்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உலக அளவில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய 11,000க்கும் அதிகமான வங்கிகளை இணைக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் நேரடியாக பணத்தை கையாளுறதில்ல, மாறாக ஒரு நாட்டின் வங்கியிலிருந்து இன்னொரு நாட்டோட வங்கிக்கு பணத்தை பாதுகாப்பாக மாற்றுவதற்கான செய்திகளை, அதாவது மெசேஜிங் புரோட்டோகால் இருக்கு இல்லையா, அதை பரிமாற்றம் செய்து வருது. ஸ்விஃப்ட் தலைமையகம் பெல்ஜியம் நாட்டில் அமைந்திருக்குது. இதனால் இது ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட ஒன்று. உலகளாவிய வர்த்தக பரிவர்த்தனைகளில் பெரும்பாலானவை அமெரிக்க டாலர் அடிப்படையிலேயே நடைபெறதுனால அமெரிக்க நிதியமைச்சகம் ஸ்விஃப்ட் மீது ஆதிக்கம் செலுத்தி வருது. அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக குறிப்பிட்ட சில நாடுகளை ஸ்விஃப்ட் அமைப்பிலிருந்து நீக்கிறதுக்கு மேற்கத்திய நாடுகள் இந்த அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. அணுகுண்டு திட்ட சர்ச்சைகள் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக ஈரான் பல முறை ஸ்விஃப்ட் நெட்வொர்க்கிலிருந்து முடக்கப்பட்டிருக்கு. மேற்கத்திய நாடுகளுடைய இந்த நிதி ஆதிக்கத்தையும் தடைகளையும் தவிர்ப்பதற்காக பல்வேறு நாடுகள் தங்களுக்கான மாற்று பண பரிவர்த்தனை அமைப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சீனா உருவாக்கிய கிராஸ் பார்டர் இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது யுவான் செலாவணியில் உலகளாவிய வர்த்தகத்தை செய்யறதுக்கு பயன்பட்டு இருக்கு. ரஷ்ய மத்திய வங்கி உருவாக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபினான்ஷியல் மெசேஜஸ் ஸ்விஃப்ட்டுக்கு மாற்றாக ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் பிரிக்ஸ் பே அதே போல் பிரிக்ஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிற அமைப்புகளை உருவாக்கக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் தங்களுடைய சொந்த நாட்டு பணத்திலேயே வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மற்றும் அமெரிக்க டாலர் மீதான சார்பை குறைக்கிறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கம். உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வருத்தத்துக்கு பிரிக்ஸ் அமைப்பினுடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஈரான் இணைவதற்கான பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் 2014ஆம் ஆண்டு பிரேசிலில் ஃபோர்டலேசா நகரில் நடைபெற்ற 6வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த வங்கி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய செயல்பாடுகளை 2015ஆம் ஆண்டில் தான் தொடங்குறாங்க. இந்தியாவுடைய முன்னணி வங்கி நிபுணராக இருக்கக்கூடிய BK காமத் நியூ டெவலப்மெண்ட் வங்கியினுடைய முதல் தலைவராக செயல்பட்டார். ஈரான் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த நிதி அமைப்பு பார்ஷியலி ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் கருதுகிறாங்க. ஈரானுடைய முன்னெடுப்புங்கிறது உலக அளவில் அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்தை இரவோடு இரவாக இது வீழ்த்தாது என்றாலும் கூட பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையான வர்த்தகத்தில் டாலருடைய சார்பை நிச்சயமாக குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்களுடைய சொந்த நிதி அமைப்புகளை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இவற்றை பிரிக்ஸ் பே அல்லது டிஜிட்டல் செலாவணிகள் மூலமாக ஒன்றிணைக்கிறது சாத்தியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு இது அவசியமான ஒன்றாக இருக்கிறதுனால அவை இந்த திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த முனையும். சீனா, ரஷ்யா, ஈரான், இந்தியா, ஈரான், சீனா இடையிலான கச்சா எண்ணெய் மற்றும் உட்கட்டமைப்பு வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக யுவான், ரூபிள் அல்லது ரூபாயை பயன்படுத்துறது ஏற்கனவே அதிகரிச்சிருக்குது. இந்த திட்டம் அதை மேலும் வேகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். உலகளாவிய மத்திய வங்கிகளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பில் இன்னும் 55%க்கும் அதிகமாக அமெரிக்க டாலர் தான் இருக்குது. சர்வதேச வர்த்தக பரிவர்த்தனைகளில் 80%க்கும் அதிகமானவை டாலர் சார்ந்து தான் நடைபெற்று இருக்கு. டாலருக்கு இருக்கக்கூடிய உறுதியான சந்தை மதிப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் மாற்றுத்திறன், அதாவது கன்வெர்டிபிலிட்டி இருக்கு இல்லையா, எந்த ஒரு பிரிக்ஸ் நாட்டினுடைய செலாவணிக்கும் இன்னும் முழுமையாக உருவாகலை. இந்த திட்டத்தில் ஏராளமான சவால்களும் இருக்கின்றன. இப்போ டாலரை தவிர்த்துட்டு ஈரானிய ரியால் அல்லது ரஷ்ய ரூபிளில் வர்த்தகம் செய்யும் போது அந்த செலாவணிகளுடைய மதிப்பு திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சா பிற நாடுகளுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக எண்ணெய் வாங்குறது, ஆனால் ரஷ்யாவுக்கு அவ்வளவு பொருட்களை ஏற்றுமதி செய்யறதில்ல. இதனால் இந்திய ரூபாயை வைத்து ரஷ்யா என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி எழும். ஈரானுடைய இந்த முன்னெடுப்பு அமெரிக்க டாலருடைய உலகளாவிய ஆதிக்கத்தை முழுமையாக ஒழிச்சிடாது, ஆனால் மேற்கத்திய நாடுகளுடைய நிதி தடைகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வலுவான மாற்று பாதையை பிரிக்ஸ் நாடுகளுக்கு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருபுறம் இப்படி ராஜதந்திர நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு இருக்கக்கூடிய ஈரான் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆயுதங்களையும் கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தன்னுடைய பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை அமைப்புகளில் புதிய மாற்றங்களை செய்திருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. IRGC ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய மாற்றம் சர்வதேச இராணுவ நிபுணர்களால் மேனுவரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் மற்றும் ஹைப்பர்சானிக் கிளைட் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களுடைய கலவையாக பார்க்கப்படுது. சாதாரண மிசைல்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். சாதாரண பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவப்பட்ட பிறகு வான்வெளியில் சென்று புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட வளைவு பாதையில் மட்டும்தான் இலக்கை நோக்கி இறங்கும். இதன் பாதையை கணிக்கிறதுங்கிறது வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிகவும் எளிது. ஈரானுடைய ஜிக்ஸாக் ஏவுகணைகள் வளிமண்டலத்தை மீண்டும் அடையும் போது நடுவானில் பறக்கும் போதும் தங்களுடைய பாதையை இடது வலது மேல் கீழ் அப்படின்னு திடீர்னு மாற்றி பயணிக்கக்கூடிய திறன் கொண்டவை. இதனை இராணுவ மொழியில் ஜிக்ஸாக் ட்ரஜெக்டரி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏவுகணையினுடைய என்ஜின் பகுதியில் அமைக்கப்பட்ட சிறு உந்து சக்தி முனைகள் மற்றும் ஃபின்ஸ் மூலம் நடுவானில் ஏவுகணையினுடைய திசையை தூரத்திலிருந்தே மாற்ற முடியும். ஏவப்படும் போது ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டாலும் பறக்கும் வழியிலேயே தரையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இரண்டாவது இலக்கிற்கு திசை மாற்ற முடியும். ஈரானுடைய ஃபட்டா 1, ஃபட்டா 2, கைபர் ஷேக்கன், அதே போல் கெரிம்ஷார், இந்த 4 மிசைல்ஸ்லையும் இந்த புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருது. அமெரிக்காவுடைய தாட் மற்றும் பேட்ரியாட் PAC-3 இந்த முதன்மையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த அமைப்புகள் ஏவுகணைகள் நேர்கோட்டு பாதையில் வரும் அப்படிங்கிற கணிப்பில் அடிப்படையில் தான் அவற்றை இடைமறித்து சுட்டு வீழ்த்துகின்றன. இப்போ ஜிக்ஸாக் முறையில் பாதையை மாற்றும்போது ரேடாரில் அது விழப்போகும் இம்பேக்ட் பாயிண்ட்டை கணிக்க முடியாது. ஈரானுடைய ஏவுகணைகள் ஒலியை விட 10 to 15 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டவை அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு. அதிவேகத்தோடு இணைந்து நடுவானில் திடீர்னு திசையை மாற்றதுனால அமெரிக்காவுடைய ரடார்கள் ஏவுகணைகளை கண்டறிந்து பதில் ஏவுகணைகளை ஏவுறதுக்குள்ள ஏவுகணை இலக்கை தாக்கிவிடக்கூடிய சூழல் ஏற்படும். ஈரான் மலிவான ட்ரோன்ஸோடு இணைந்து இந்த மேம்பட்ட ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் அனுப்புது. இதனால் அமெரிக்க ரடார்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் ஒரே நேரத்தில் எதை தாக்குறது அப்படிங்கிற குழப்பத்திற்கு தள்ளப்பட்டு செயலிழக்கக்கூடிய ஆபத்தும் இருக்குது. பல 10 ஆண்டுகளாக மறைமுக போர்கள் மூலமாக டிஃபென்சிவ் மோடில் இருந்த ஈரான் தற்போது நேரடியாகவும் துணிச்சலாகவும் தாக்கக்கூடிய அஃபென்சிவ் மோடுக்கு மாறி இருக்கிறாங்க. லெபனானில் ஹெஸ்புல்லா, ஏமனில் ஹூதிகள், ஈராக்கினுடைய ஆயுத குழுக்கள் போன்ற ப்ராக்சி அமைப்புகள் மூலமே ஈரான் தாக்குதல்களை நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேலே தன்னுடைய சொந்த மண்ணில் இருந்தே நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அதே போல் ட்ரோன்ஸை நேரடியாக ஏவி தாக்குதல் நடத்தி தன்னுடைய பலத்தை நேரடியாக வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறது ஈரான். ஈரானோட இந்த மாற்றத்துக்கு ஈரான் இராணுவத்தினுடைய புதிய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அஹமத் வாஹிதி அப்படிங்கிறவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். எதிரி தாக்கிய பிறகு அதற்கு பதிலடி கொடுக்கிறது, அதாவது ரியாக்டிவ் டிஃபென்ஸ் தான் ஈரானுடைய முந்தைய அணுகுமுறையாக இருந்துச்சு. இப்போ எதிரி தாக்கிறதுக்கு திட்டமிடுகிறான் அப்படின்னு உளவுத்துறை மூலம் தெரிய வந்தாலே முன்னெச்சரிக்கையாக தானே சென்று எதிரியினுடைய தளங்களை முடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அஹமத் வாஹிதியோட உத்தரவாக இருக்குது. வாஹிதி குட்ஸ் படையினுடைய முதல் தளபதியாகவும் முன்னாள் உளவுத்துறை வல்லுநராகவும் இருந்தவர். இதனால் ஒரே நேரத்தில் நேரடி ஏவுகணை தாக்குதல், ஹூதிகள், ஹெஸ்புல்லா மூலம் தாக்குதலை அதிகரிக்கிறது, சைபர் தாக்குதல்கள், அது மட்டும் இல்லாமல் கடல்சார் முற்றுகைகள், மேரிடைம் இன்டர்டிக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஹைபிரிட் தாக்குதல் உத்தியை கையாளுறாரு. ஈரான் மேலே கை வச்சா ஏற்படக்கூடிய இழப்பை எதிரியினுடைய பொருளாதாரம் தாங்காது அப்படிங்கிற நிலையை உருவாக்குறதும் வாஹிதியினுடைய முக்கியமான அணுகுமுறையாக இருக்குது. வாஹிதி ஈரானுடைய உள்துறை அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர். நாட்டின் உளவுத்துறை, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு இராணுவ நடவடிக்கை அப்படின்னு 3லுமே நேரடியாக அனுபவம் பெற்ற அரிதான தளபதிகளில் இவர் ஒருத்தர். இதனால தான் அனைத்து அதிகாரங்களையும் வாஹிதியிடமே ஒப்படைத்திருக்கிறது ஈரான் அரசு. ஈரான் இன்னைக்கு சொந்தமாக தயாரிக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்ஸ், அதேபோல் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய உற்பத்தியை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து வேகப்படுத்தியவரும் இவர் தான். தான் உருவாக்கிய ஆயுத அமைப்புகளையே தற்போது இராணுவ தளபதியாக இயக்கக்கூடிய வாய்ப்பு வாஹிதிக்கு கிடைச்சிருக்குது. ஈரான் தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய நகர்வுகள் வெறும் தற்காப்பு சார்ந்த நடவடிக்கைகளோ அல்லது தற்காலிக இராணுவ மிரட்டல்களோ அல்ல. மாறாக உலக அளவில் உருவாகி வரக்கூடிய புதிய மல்டிபோலார் வேர்ல்ட் ஆர்டரின் போக்கையே முன்கூட்டியே கணித்து அது வகுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான உத்தியாக தான் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலமாக அமெரிக்க டாலர் மற்றும் ஸ்விஃப்ட் அமைப்பினுடைய நிதியியல் மேலாதிக்கத்திற்கு மாற்றை உருவாக்குறதுக்கு ராஜதந்திர ரீதியாக காய்களை நகர்த்தது ஈரான். இன்னொரு பக்கம் தளபதி அஹமத் வாஹிதியினுடைய புதிய அணுகுமுறையின் கீழ் ஜிக்ஸாக் ஏவுகணைகள் மற்றும் ஹைபிரிட் போர் தந்திரங்கள் மூலமாக அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கு இணையற்ற இராணுவ நெருக்கடியையும் அளித்து வருகிறது. மேற்கத்திய வல்லரசுகள் தங்களுடைய நிதி மற்றும் இராணுவ மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடும் வேளையில் ஈரானுடைய இந்த அஃபென்சிவ் மாற்றங்கள்
வரவிருக்கக்கூடிய காலங்களில் சர்வதேச அதிகார சமநிலையை எவ்வாறு மாற்றி அமைக்கப் போகிறது அப்படிங்கிறத உலகமே உற்றுநோக்க தொடங்கியிருக்கு.